ஹாய் நண்பா, எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம். நண்பா, ஸ்மிர்னாஃபில் இந்த மிர்ச்சி மேங்கோ ஃப்ளேவர் வந்து கொஞ்ச நாள் ஆனாலும் ரீசெண்ட் டைம்ஸில் இந்த பெங்களூர் மேங்கோ பியர் ஃபேமஸ் ஆச்சு பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் இது வந்து திரும்பவும் ஃபேமஸ் ஆகிருக்கு. அப்படி என்ன இதில் இருக்குது, இது எப்படியெல்லாம் டேஸ்ட் பண்ணலாங்கிறத வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணலாமா? சியர்ஸ். இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது பாட்டிலிங் பார்த்துடலாங்க அண்ட் ப்ரைஸ் பார்த்துடலாம். பாட்டில் வந்து ஆஸ் யூஷுவல் எந்த டிசைனில் எந்த சேஞ்சும் இல்லை, நீட் அண்ட் லாங்கான ஒரு பாட்டில். இதில் இருக்க கிராஃபிக்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இதில் யூஸ் பண்ணியிருக்க கலர் வந்து உண்மையாகவே சூப்பராக இருக்குது. ஸ்மிர்னாஃப் மிர்ச்சி மேங்கோ ட்ரிபிள் டிஸ்டில்டு ஃப்ளேவர்டு வோட்கான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 பிராண்ட், கிராஃப்டட் இன் இந்தியா, 10 times ஃபில்டருங்களா. ஸோ ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்கிறாங்க. டேஸ்ட் பண்ணும்போது தெரியும். இதோட ஆல்கஹால் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 37.5. இதோட ப்ரைஸ் வந்து 1103 புதுச்சேரியில். ஒரு 4-5 மெத்தட் வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஒவ்வொரு மெத்தடுக்கும் ஒரு ஸ்கோர் கொடுப்பேன். ஃபைனலாக எது பெஸ்ட்டாக இருக்குது, எது பெஸ்ட்டான மிக்ஸுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபஸ்ட் மெத்தட் போயிடலாமா? ஓப்பன் பண்ணிடலாம், ஸ்மெல் பண்ணி பார்க்கலாங்க. மேங்கோ அண்ட் சில்லியோட ஸ்மெல் எனக்கு தெரியுது. மிர்ச்சினா சில்லின்னு அர்த்தம். மேங்கோவும் ஒரு மிளகாவும் இருக்கிற ஒரு காம்பினேஷன் ஸ்மெல் தான் இதில் தெரியுதுங்க. என்னோடய ஃபேவரட்டான கிளாஸ் எடுத்துக்கிறேன். நிறைய மெத்தட்ஸ் ட்ரை பண்ணுறனால, டெஸ்ட் பண்ணுறனால ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஸ்மால் யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கேங்க. கலர் பாருங்கள், லிட்டரலி ஒரு மேங்கோ ஜூஸ் கலரில் தான் இருக்குது, ஒரு லைட்டாக இருக்குது. சரி, ஃபர்ஸ்ட் மிக்ஸாக சோடா தாங்க ட்ரை பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிக்கலாம். டேஸ்ட் பண்ணலாம். சியர்ஸ். 10 times ஃபில்டர்டுன்னு சொன்னது உண்மை தாங்க. ஏன்னா ரொம்ப சூப்பராக ஸ்மூத்தாக இருக்குது. சோடாவோட டேஸ்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஃபீல் இருக்குதுன்னா, மேங்கோவில் ப்ரீசர், பக்காடி ப்ரீசர் நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பக்காடி ப்ரீசரில் மேங்கோ ஃப்ளேவர் கொஞ்சம் இனிப்பு கம்மியாக டேஸ்ட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் தான் கிடைக்கிது. உண்மையாகவே இது வந்து குறை சொல்ல முடியாது. நல்ல மிக்ஸ். ஆக்சுவலாக இது கூட எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் டைரெக்டாக சோடா ட்ரை பண்ணுறது ஒரு நல்ல மிக்ஸ். இப்போதைக்கு இதோட மார்க்கை வந்து நான் சொல்லலை, ஏன்னா அடுத்தடுத்த மிக்சிங் ட்ரை பண்ணதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் கொடுத்துக்கலான்னு நினைக்கிறேன். எனிவே, சியர்ஸ். ஒரு ஸ்மால் போர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் சோடாவை வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சியர்ஸ். இந்த மேங்கோ மிர்ச்சி வோட்காவும் இந்த பன்னீரும் ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்குதுங்க. டேஸ்ட் பண்ணலாம். உண்மையை சொல்லணும்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதாவது வெறும் பன்னீர் சோடா டேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இதில் வோட்கா இருக்குதுன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. கைண்ட் ஆஃப் ஒரு மேங்கோ ஜூஸும் பன்னீர் சோடாவும் கலந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. எந்த வித கசப்பும் இல்லை, ரொம்ப கஷ்டமாக குடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லைங்க. இது ஆல்கஹால் இருக்குன்னு என்னால் நம்ப முடியல. அந்தளவுக்கு ரொம்ப லைட்டாக ஸ்மூத்தாக இருக்குது. இதுக்கு கண்டிப்பாக நான் இப்போயே வந்து 9.5 கொடுத்துட்றேன் 10க்கு. நம்ம ஃபஸ்ட்டு பண்ண சோடா மிக்ஸ்க்கு ஒரு 8 மார்க் கொடுத்துர்லாங்க. செகண்ட் பன்னீர் சோடா மிக்ஸ் பண்ணதுக்கு 9.5 10க்கு. ரொம்ப ஃபேமஸான மிக்ஸு. கோவா சைடு, பெங்களூர் சைடெலாம் போனீங்கன்னா ஜூஸ் தான் மிக்ஸ் பண்ணுவாங்க. இதை நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த மிர்ச்சி மேங்கோவுக்கு மாசா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்மால் போர் பண்ணிக்கலாம். நண்பா, மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் கம்மியாக தான் ஊற்றுறேன். ஓகே, டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்கிறேன், இதுக்கு நான் 10 மார்க் தான் கொடுக்க போகிறேன். ஏன்னா இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஓகே, எனிவே ட்ரை பண்ணிவிட்டு சொல்கிறேன். சியர்ஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி
10 out of 10ங்க. வாய்ப்பே இல்லைங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, அடிப்பொலி. சரி, உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு நெக்ஸ்ட் ரவுண்ட் போயிடலாம். டெஸ்ட் பண்ண போகிற 4th ரவுண்டுங்க. இந்த பெங்களூரில் ஃபேமஸ் ஆச்சு தெரியுங்களா, ரீசெண்டாக நான் முன்னாடியே சொன்னேன்ல, அந்த மேங்கோ பியரை நம்ம ஒரு காப்பி பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். சேம் ஒரு ஸ்மாலோட கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன், ரொம்ப அளவுக்கு மீறி போகக்கூடாதுங்கிறக்காக. இந்த ரவுண்ட் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்கிறேன், எப்பயுமே மற்றவங்க பேச்சு கேட்டு அளவுக்கு அதிகமாக எடுத்துக்காதீங்க. ஈவன் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லலாம், மச்சான் ஒரு ரவுண்ட் அடுறா, ஒரு ரவுண்ட் எக்ஸ்ட்ரா அடுறா, ஒரு பீர் அடுறா அப்படிங்குவாங்க. அவங்க சேஃபாக வீட்டுக்கு போயிடுவாங்க, நீங்கள் சேஃபாக வீட்டுக்கு போவீங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி. ஸோ எப்போயுமே உங்களுக்கு போதுமான அளவு சாப்பிடுங்க. மேக்ஸிமம் சாப்பிட்டீங்களா அங்கேயே ரூம் போட்டு தங்கிடுங்க. ட்ரிங்க் பண்ணிவிட்டு ட்ரைவ் பண்ணாதீங்க. இல்லையா, ஒரு ஃப்ரெண்ட் ரூமில் அந்த மாதிரி சாப்பிட்றீங்களா, பேசாமல் அங்கேயே சாப்பிட்டு பேசாமல் தூங்குங்க. லைட்டாக இந்த இது வந்து எலி கடிச்ச மாதிரி இருக்குது, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓப்பன் பண்ணிக்கலாம். ரொம்ப லைட்டாக. ஓகே, டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேங்க. சரி, ட்ரை பண்ணதுலேயே வந்து இது நல்லா இல்லைன்னு சொல்ல முடியல, அதாவது ஒரு 50-50 தாங்க, அப்படி தான் சொல்ல முடியும். இதுக்கு வந்து நான் ஒரு 5 மார்க்ஸ் தான் கொடுப்பேன். ஸ்வீட் டேஸ்ட் பிடிச்சவங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்காதுங்க. ஏன்னா பியரோட இந்த ஹாப்ஸ் இருக்குல்லங்க, பியரில் வந்து ஹாப்ஸ்னு ஒரு ஃப்ளவர் யூஸ் பண்ணுறாங்க, அதனால தான் அந்த பிட்டர் டேஸ்ட், நமக்கு கசப்பான டேஸ்ட் கிடைக்கிது. ஸோ அந்த கசப்பான டேஸ்ட் ப்ளஸ் இதோட லிட்டில் ஹார்ஷ்னஸ் இருக்கும் தெரியுங்களா, அது வந்து ரொம்ப அந்த ஒரு கசப்பு டேஸ்ட்டை கொடுக்குது. மேங்கோவே வந்து கொஞ்சம் கசப்பாக டேஸ்ட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அதனால தான் 50-50 நான், அதாவது 5 மார்க்ஸ் நான் மென்ஷன் பண்ணுறேன். 10க்கு 5 தான் நான் மென்ஷன் பண்ணுறேன். காரணம் இது ஒன்று தான். பிட்டர்னஸ் பிடிச்சவங்களுக்கு, கசப்பு பிடிச்சவங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு 9 மார்க்ஸ் கொடுக்கலாம். கசப்பு பிடிச்சவங்களுக்கு. கசப்பு பிடிக்காதவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து 5 out of 10 தாங்க. ஃபைனலாக ஒரு ஸ்பெஷலான 5th ரவுண்ட், 5th டெஸ்ட். குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், வீட்டில் கரண்ட் போயிடுச்சு நண்பா, ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி இந்த கிளாஸில் நார்மல் பிளெயின் வாட்டர் ஊற்றி ஸ்லாண்டிங்காக வச்சு ஐஸ் க்யூப் ஆக்கியிருக்குங்க. இது தெரியும்னு நினைக்கிறேன். நீட்டாக ட்ரை பண்ண போகிறோம். ஓகே, போர் பண்ணிக்கலாம். கரண்ட் போனனால ஐஸ் க்யூப் வந்து ஃபுல்லாக ஆகலை, பட் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள். ஓகே, எனிவே சரி, லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இது பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்க, ஐஸ் க்யூப் ஆகிருக்கு. ஏதோ வித்தியாசமாக இருக்குது. நீட்டாக ட்ரை பண்ணிட்டு சொல்கிறாங்க. சியர்ஸ். நீட்டாக ட்ரை பண்ணால் உண்மையாகவே நல்லா இருக்குங்க. சேம் அந்த 10 டைம்ஸ் ஃபில்டர் பண்ணியிருக்காங்கங்கிறது இதில் ப்ரூவ் ஆகுது. ஏன்னா இதில் லிக்கர் இருக்கிற ஃபீலே வரல, அந்த கசப்பான அந்த ஹார்டான ஒரு டேஸ்ட் நமக்கு தெரியாது. ரொம்ப சில்லாக இருக்கிறனாலையும் அந்த மாதிரி இருக்கலாம். பட் எனிவே நம்ம நீட்டாக ட்ரை பண்ணுறது, நிறைய ஐஸ் க்யூப்ஸ் போட்டு ட்ரை பண்ணுறது, சும்மா கம்மியான அளவு டேஸ்ட்டுக்கு என்றைக்காவது ஒரு நாள் டேஸ்ட் பண்ணலாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இதுக்கு நான் ஒரு 7.5 நான் கொடுக்குறேங்க. நண்பா, நீங்களே இதில் எது பெஸ்ட்டு மிக்ஸுன்னு தேர்ந்தெடுத்துக்கோங்க. முன்னாடி சொன்னது தான் இப்பயும் சொல்கிறேன், தயவு செஞ்சு ட்ரிங்க் பண்ணிவிட்டு உங்களோட வெஹிக்கிள் எடுக்காதீங்க. காரோ பைக்கோ ட்ரிங்க் பண்ணிட்டு வண்டி ஓட்டாதீங்க. சேஃபாக இருங்க. எப்போயுமே உங்களோட அளவை மீறாதீங்க. நல்லா சாப்பிடுங்க. ஃபுட்டு நிறைய எடுத்துக்கோங்க. ஃபுட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் ட்ரிங்க் பண்ணுங்கள். ட்ரிங்க் பண்ணிவிட்டு சாப்பிட்றத தவிர்த்துருங்க, அது உடம்புக்கு ரொம்ப கெட்டது. வெறும் வயிற்றில் வந்து ட்ரிங்க் சாப்பிட்றது. ஸோ கொஞ்சமாவது வயிற்றில் ஏதாவது சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் கொஞ்சமாக ட்ரிங்க் பண்ணுங்கள், தப்பு இல்லை. எப்போயுமே அளவை மீறாதீங்க. நிறைய தண்ணி குடிங்க. டீஹைட்ரேட் ஆகும். ட்ரிங்க் பண்ணுறவங்களுக்கு உடம்புல இருக்க தண்ணியெல்லாம் வந்து சீக்கிரமாக டீஹைட்ரேட் ஆகும். ஸோ அதனால் நிறைய தண்ணி குடிங்க. ஹாப்பியாக இருங்க. ப்ளீஸ் பி சேஃப். டோன்ட் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.